வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உற்பத்தியை பெருக்குதலை எப்படி ஆதி காலத்துலேருந்தே பழந்தமிழர்கள் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ உணவுப் பொருளுடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா புதர்கள், அப்புறம் கரும்புகள், அப்புறம் காடுகளெல்லாம் அழித்து அதை விளைநிலமாக ஆக்கி அதை பண்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய உணவு தேவையை நிறைவு செய்யறதுக்கு நிறைய வழிவகுத்தனர். அதே சமயத்தில் அந்த வகையான நிலங்களில் பார்த்திங்கன்னா மானாவாரி நிலம்னு இருக்குது. அதில் பயிரிடுறது சிறந்த பலனை தருது அப்படின்றதும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. உணவு தேவையை ஈடு செய்ய இந்த திட்டம் ரொம்ப உதவியாக அமைஞ்சது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா புதிய திணை கொல்லையை உருவாக்கும் போது எழுகிற புகையினை பார்த்து இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் அப்படின்ற செய்தி அகநானூரில் வருது. அதாவது இதை முயல்னா கருநிற கழுத்து உடைய முயல், புனவன்னா காட்டுக்குறவன், அதாவது திணை புனத்தை காத்துருக்கவன், புகை நிழல்னா அதை எரிக்கும் போது வரக்கூடிய அந்த அந்த காட்டில் எரியுது இல்லையா அந்த புகை, கடுக்கும்னா போல இருக்கும் அப்படின்ற அர்த்தம். அதாவது சங்ககால குறவர்கள் புதிய திணைப்புணம், அதாவது திணை விளைநிலங்களை அமைக்கிறதுக்காக காடுகளெல்லாம் எரிப்பாங்க. அப்படி எரிக்கும் போது சந்தன மர காடுகளையோ அல்லது யாமர காடுகளையோ எரிக்கும் போது அங்கே வர புகை கருப்பு நிற பிடரி உடைய முயலோட நிறத்தை போல் இருக்கும் அப்படின்றதான் இந்த பாடலடி. இந்த பாடலடி சங்ககால மக்கள் காடுகளை திருத்தி புதிய நிலங்களை உண்டாக்கிய வேளாண் முறையையும் பயிர்களோட நிறத்தையும் இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுது. அதே போல் காடு கொன்று நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கி பிறங்கு நிலை மாடத்துரத்தை போக்கி கோயிலோடு குடிநீர் என்ற பாடல் பட்டினப்பாளையில் வருது. இதில் தரிசு நிலங்களையும் காடுகளையும் செப்பம் செஞ்சு அது விளைநிலங்களாக மாற்றின நில மேலாண்மை செயல்பாடும், அங்கே தண்ணீர் தேவைப்படும் இல்லையா, அதை நிறைவு செய்யறதுக்காக குளங்களை ஏற்படுத்தி நீர் மேலாண்மை செயல்பாடும் ஒரே சமயத்தில் செஞ்சதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மாத்திரம் இல்லாமல் சந்தன மர காட்டினை சீர் சேர்த்து திணை கொல்லையாக ஆக்குனதையும் யாமர காட்டை பண்படுத்தி செந்திணைகளை விளைவிச்சதையும் இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற மரங்கள் உள்ள காட்டையும் மேம்படுத்தி காணவர்கள் பயிர் விளைவிச்சதையும் நம்ம அந்த விளைச்சலை பெருக்கியதும் இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்க முடியுது. தரிசாக கிடந்த, தரிசுன்னா வானம் பார்த்த பூமி, அதாவது மழை வந்தால் தான் அவங்களுக்கு தண்ணீர்னு இருக்கக்கூடிய அந்த தரிசாக கிடந்த மலை காட்டு பகுதிகளை அப்புறம் வறண்ட நில பகுதிகளை கொத்தி பயன்படுத்தியதும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அங்கே மேற்கொள்ளப்பட்ட உழவு வறட்சி உழவுனும், மருத நில மாதிரி வளமான நிலங்களை உழுவதை சேற்று உழவு அப்படின்னும் அவங்க பேரிட்டு அழைச்சனர். மழை பெய்யாத காலத்தில் நிலத்தை மீண்டும் மீண்டும் உழுது போடுவது அந்த நிலத்துக்கு உரமிடுதலுக்கு சமம். அதுலேருந்துனா பார்த்திங்கன்னா கலைகள்லாம் வளருது கட்டுப்படும் அப்படின்றதையும் பழந்தமிழர்கள் அறிஞ்சிருந்தாங்க. இதுதான் வள்ளுவர் தொடுப்புழுதி கச்சா உணங்கின் அப்படின்றாரு. தொடுப்புழுதினா ஒரு பழம் அளவுள்ள மண்கட்டிகள், பெரிய பெரிய மண்கட்டிகள். கச்சானா அந்த மண்கட்டிகளெல்லாம் நல்லா உழுது உடச்சி கால் பங்கு அளவுக்கு, உனக்கின்னா காய்ந்து பொடி மண்ணாக உலருமானால், அதாவது அந்த கட்டியை உடச்சி அது உலர் மணலாக காய்ஞ்சி போன மணலாக நம்ம மாற்றினோன்னா அது என்ன ஆகும்னா செயற்கை உரங்கள் இல்லாமலே அந்த நிலம் இயற்கை உரமாக அது அமையும் அப்படின்றத வள்ளுவர் இங்கே எடுத்து சொல்கிறாரு. கோடை மழை காலத்தில் மழை குறைவாக பெய்யும் போது அது முழுசாக மண்ணுக்குள்ளே இறங்கிறதுக்காக நிலத்தை குறுக்கா உழவு செய்த பழக்கம் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது. இது அந்த காலத்திலே ஆரம்பிச்சது தான். களைகளை நீக்கி பயிர்களை காப்பதை பைங்கூழ் கட்டணத்தோடு நேர் அப்படின்றது குறள் சொல்லுது. பைங்கூழ்னா பசுமையான பயிர், இது மக்களை குறிக்கும். களைனா பயிருக்கு இடையூறான புல், இது கொடியவர்களை குறிக்கும். களை கட்டுதல்னா இந்த கொடியவர்களை நீக்கிறது, அதாவது களை எடுக்கும் தொழில். நேர்னா சமம், எப்படி கொடியவர்களை ஒழித்து மக்கள் நல்லபடியாக வாழறதுக்கு வழிவகுக்குமோ அதுக்கு ஒப்பாக இருக்கிறது தான் நிலத்தில் இருக்கக்கூடிய களைகளை நீக்கி நல்ல பயிர் வளர்கிறதுக்கு ஒத்துழைக்கிறது நம்ம தரது அப்படின்றது தான் இங்கே சொல்லுது. பயிர்களை காக்கிறதுக்காக வேலியிட்டு வளர்க்குறது, அப்புறம் விளைச்சலை காக்கிறதுக்காக பரன்களை அமைத்து அதை பயன்படுத்தியதையும் இலக்கங்கள் வழியாக நம்ம அறிஞ்சிக்கலாம். நிலவள மேம்பாட்டு பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் வேளாண் மக்கள் கால்நடைகளோட கழிவுகளை தொழு உரத்தையும் இலைத்தழைகளான தழை உரத்தையும் பயன்படுத்துறதை மரபாக வச்சுருக்காங்க.
நில வளத்திற்கும் விளைச்சலுக்கும் அது மிகவும் வந்து அருமையாக வழிவகுத்தனன்னு சொல்லலாம். தாது எரு மருங்கின் இரும்புனிற்று இருமை பெருஞ்செவி செவிக்குழவி பைந்தாது எருவின் தாதொரு மருங்கு தாது எரு மருங்கின் மூதூர். இதெல்லாம் வந்து நமக்கு கால்நடைகளோட கழிவுகளை எருவாக பயன்படுத்தியதை இலக்கியங்கள் எடுத்து சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் எருக்களை சேமித்து வைக்கிற இடத்த தாதொரு மன்றம் அப்படின்ற ஒரு பேர் இருந்ததுன்றதை நம்ம கலித்தொகை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இலக்கிய வழி சான்றுகள் மூலமாக பழந்தமிழர்கள் நீர் மேலாண்மையில் திட்டமிட்டு செயல்பட்டு நிறைய செயல்களை செஞ்சுருக்காங்கன்றதையும், இந்த வகையான செயல்பாடுகள் இன்றைக்கும் நமக்கு தேவையாகவும் இருக்குது, பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்ற விவரமும் நமக்கு தெரிய வருது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.